அக்கா கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் ஒரு கோவிலையும் காணுமே! நம்ம இவ்ளோ தூரம் நடந்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போலாங்க்கா. ஆமா ரேணு. இந்த டூரிஸ்ட் கைடு வேற இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம எப்படி அந்த கோவில கண்டுபிடிச்சு போக போறோம்னே தெரியல. பசங்கலாம் வேற டயர்டா இருக்காங்களே! ஏம்மா ரேணு, அந்த டூரிஸ்ட் பையனுக்கு ஃபோன் போட்டு கேட்டியாம்மா வரானா இல்லையா? இப்பதான் பெரியம்மா ஃபோன் பண்ணி கேட்டேன். அவரால இப்ப வர முடியாதா? கொஞ்சம் டைம் ஆகுமா? பக்கத்துல தான் இருக்கு. நீங்க நடந்து போனீங்கன்னா வந்துரும்னு சொல்றாரு. நம்மளும் நடந்து போய்க்கிட்டே இருக்கோம். இன்னும் வரவே இல்லையே! அம்மா நாங்களாம் ரொம்ப டயர்டாக இருக்கோம்மா. இவ்வளோ நேரமாக நடந்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா? சரி பசங்களா, கொஞ்ச நேரம் இங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். ஆமாங்க்கா, நம்மளும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். சரிம்மா, நானும் செத்த நேரம் கொஞ்சம் தூங்கிக்கிறேம்மா. காலெல்லாம் வலிக்குது நடந்ததில்ல. அக்கா என்னாலே முடியாதுக்கா. நானும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்குக்கா. சரி சரி, ரொம்ப நேரம் தூங்கிடாதீங்க. அப்புறம் ரொம்ப லேட் ஆயிரும். எனக்கும் கொஞ்சம் தூக்கமா வருது நீங்கெல்லாம் தூங்குறத பார்த்தா. கொஞ்ச நேரம் தூங்கினாலும் நல்ல தூக்கம். சரி, டைம் என்னன்னு பார்க்கலாம். அச்சச்சோ, என்ன இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? இந்த பிள்ளைங்களாம் வேற தூங்கிட்டு இருக்காங்களே, சீக்கிரம் எந்திரிக்கணும். மாதிரி ரேணு, 2 பேரும் எந்திரிங்க. பசங்களெல்லாம் எழுப்புங்க, சீக்கிரம் வாங்க. மணி என்ன ஆச்சுன்னு பாருங்க. இருட்டுறதுக்குள்ளே போயிட்டு வந்துடலான்னு பார்த்தா இருட்டினோடனே நாளைக்கு தான் போய் பார்க்க முடியும் போலயே. சீக்கிரம் வாங்க. ஆமாம் பெரியம்மா, நம்ம போகிறதுக்குள்ளே இருட்டிடும். பேசாமல் இங்கேயே டென்ட்டு போட்டு தூங்கிட்டு நாளைக்கு காலைல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆமாங்க்கா.